இந்த சட்னி யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. யாரும் செய்யாத ஒரு சட்னியை நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது கற்பூரவள்ளியில் செஞ்ச சட்னி. உங்களுக்கு கலர் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா, நான் தக்காளி கலரு, வெங்காயம்லாம் வதக்குறோம் இல்லையா, அந்த கலர் அந்த மாதிரி இருக்குது. நமக்கு பச்சை மிளகா போட்டோம் அப்படின்னாக்கா கலர் அப்படியே கிடைக்கும், பச்சையாகவே கிடைக்கும். தக்காளி போடாமல் புளியை போட்டு நம்ம செஞ்சுக்கணும். நான் வரமிளகா போட்டதுனால கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி வந்துருக்குது. இதில் கற்பூரவள்ளி இலையை நான் போட்டுக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு 4 மிளகாயை 4 வரமிளகாயை வறுத்துக்கிறேன். இதில் 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது கூட ஒரு ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு பத்தலைன்னா அப்புறமே போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். வரமிளகாய்க்கு பதில் நான் வரமிளகா போட்டிருக்கேன். நல்லா சுருளை வதங்கணும். இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் இப்போ தேவையில்லை நமக்கு. இதில் ஒரு மீடியம் சைஸு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கணும். நல்லா சுருளை வதங்கணும். இந்த இடத்துல நான் ஒரு 10-12 கற்பூரவள்ளி இலையில் நான் பிச்சு போட்டுக்கிறேன். இது நமக்கு தோட்டத்துலேயே விளைஞ்சது தான். இதை நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணி போட்டுக்கலாம். 2-3 பிச்சு போட்டுக்கலாம். நான் ஒரு 15 இலைக்கிட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்றது மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சட்னி நமக்கு சளி பிடிச்சாலும் கூட இந்த சட்னியெல்லாம் சாப்பிட்லாம். வெங்காய சட்னி அப்படின்றதுனால ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலையில் யாருமே சட்னி செஞ்சுருக்க மாட்டிருக்கீங்க. டீ போட்டிருப்பீங்க, ஜூஸ் போட்டிருப்பீங்க. இதில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டுக்கிறேன். இந்த கற்பூரவள்ளி இலையில் நம்ம மோரில் கூட கலந்து குடிச்சிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம மோர் குடிக்கும்போது சளி பிடிக்கும் அப்படின்றத அந்த பயம் இல்லாமல் நம்ம குடிக்கலாம். லெமனில் கூட நம்ம இந்த சாறு எடுத்து நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் போடுறேன். லெமனில் எப்படி சாப்பிட்ணும், மோரில் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றதையும் நான் வீடியோ போடுறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நான் வாணலியே வச்சு தான் ஆற விட்டுருக்கேன். அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் அப்படின்ட்டு. இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வானலில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி வேணுன்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு அந்த க்ரீன் கலர் இருக்குது. நல்லா க்ரீனாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டால் மட்டும்தான் அந்த க்ரீன் கலர் வரும். வரமிளகா போட்டிங்கன்னா வராது. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடாயில். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு கருவேப்பிலை நம்மக்கிட்ட பச்சையாக இருந்ததுன்னா பச்சையாக போட்டுக்கலாம். நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். கருவேப்பிலை என்கிட்ட புதுசாக இல்லை. அதனால் நான் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ நமக்கு தேவைப்படுதோ அந்த டயத்தில் நம்ம இந்த காஞ்ச கருவேப்பிலையை போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள், இப்போ நான் இந்த சட்னியை அதிலேயே போட்டுடலாம். அந்த வானலியே போட்டுடலாம். வானலியே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். நான் தோசைக்கு தான் இப்போ சாப்பிட போகிறேன். தோசை, சட்னி, கொழுக்கட்டை, இந்த கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த கார கொழுக்கட்டைகளே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அடைக்கி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது கற்பூரவள்ளி இலை போட்டோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க. இது தோசை தான் நான் இன்றைக்கி ஊற்றி சாப்பிட போகிறேன். இது அடைக்கி, தோசைக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.